கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக வியட்நாமுக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 8 nights 9 days அப்படின்னு பிளான் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் 1,24,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய விசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், 4-star ஹோட்டல் அகாமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெய்லி கைடு சார்ஜஸ், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச 2 விஷயத்தில் முதல் விஷயம் ட்ராவல் நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்கள் டூருக்கு போயிட்டு வந்து கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்க முடியும். 2வது விஷயம் ஹோயன், நின்பின், ஏன்ஷியன்ட் டவுன், லேண்டன் போட் ரைட் அப்படிங்கிற மாதிரி மற்ற ட்ராவல் ஏஜென்சிஸ் யாருமே ப்ரொவைட் பண்ணாத சில யூனிக்கான பிளேசஸையும் சேர்த்தே இவங்க கவர் பண்ணுறாங்க. மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபில்மி கிராஃப்ட் அப்படிங்கிற பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு 10,000 rupees ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க நபரா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் பாலையா காருடைய படமாக இன்றைக்கி வெளியே இருக்கிற டாக்கு மகராஜ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண சிவில் இன்ஜினியராக சாதாரண ஒரு லைஃப்பை நிம்மதியாக லீட் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நபர் ஒரு கட்டத்தில் சட்டத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு எப்படி டாக்கு மகாராஜாக மாறினார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒரு சிம்பிள் ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஒரு கமர்ஷியல் தெலுங்கு ஆக்ஷன் மசாலா படம். பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, ஃபேமிலி எமோஷன்ஸ் வேணுமா அது கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தில் எல்லா விஷயங்களையும் கலந்துக்கிட்டு தான் படத்துடைய இயக்குனர் அடிச்சிருக்காப்புல. குறிப்பாக இந்த படத்தில் ஒரு சுடப்பட்ட சிறுத்தைக்கும் நம்ம பாலையா காருக்கும் நடுவில் அப்படி ஒரு காம்பினேஷன் மாதிரி ஒரு சீனு, அது காம்பினேஷன் சீனுங்கிறத விட அது கம்பேர் பண்ணி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அந்த சீன் கொஞ்சம் எஃபெக்டிவாகவே இருந்தது தியேட்டரில் பார்க்கும்போது. இந்த படத்துடைய உண்மையான மிகப்பெரிய பலம் பாலையா காரு தான், அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். தியேட்டரில் படத்தையாக பார்க்க விட்டாங்கிறீங்க, ஏன் கேட்குறீங்க? அவர் ஸ்க்ரீனில் வந்துட்டால் போதும், ஜெய் பாலையா ஜெய் பாலையான்னு தியேட்டரையே கத்தி அப்பப்பப்பப்பா ஆர்ப்பரிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஃபேன்ஸை திருப்திப்படுத்துகிற வகையில் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை அவர் மாதம் கிளாஸ் கலந்து நீட்டாக எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காப்புல. அவர் போக ஸ்ரதா ஸ்ரீநாத்துக்கு பர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்கோப்பு நிறைய இந்த படத்தில். அவங்க அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. அவங்க போக இன்னும் ஒரு கதாபாத்திரம் சொல்லலாம் அப்படின்னா பிரக்யா ஜெய்ஸ்வாலும் எடுத்துக்கிட்டு அந்த கதாபாத்திரத்தை நீட்டாக பண்ணியிருக்காங்க. இது போக பாபி தியோல் ஆகட்டும், ஊர்வஷி ராட்டுல்லாவாகட்டும், ஷைன் டாம் சாக்குவாகட்டும், நம்ம சாந்தினி சௌத்ரி ஆகட்டும்னு சொல்லி பல ஆர்டிஸ்ட்டு அவங்க கொடுக்கப்பட்டதை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அந்த கேரக்டர் எப்படி எழுதப்பட்டது, இதெல்லாம் தேவையா இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் பல இடங்களில் நமக்கு வருது. விஜய் கார்த்திக் கண்ணனுடைய சினிமோட்டோகிராஃபி விஷுவல்ஸை பயங்கர கிராண்டியராக கொடுத்துருக்கு. ஸ்டன்னிங்காக இருக்குது படம் பார்க்குறதுக்கு, விஷுவலி அப்பீலிங்காகவே இருக்குது. குறிப்பாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் அரகலமாகவே அவர் காட்சிப்படுத்தியிருக்காப்புல. ஆக்ஷன் கோரியோகிராஃபி, எடிட்டர் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு கிரெடிட்டை கொடுத்தா கூட அவர் விஷுவலி அப்பீலிங்காக ஸ்டன்னிங்காக கொடுத்துருக்காப்புல அவர் சைடில் இருந்து கான்ட்ரிபியூஷனை. நம்ம தமன் தான் படத்துடைய மியூசிக் டைரக்டர். அப்புறம் என்ன, ஒரே ரப்பட்டப்பட்ட தான் படம் ஃபுல்லாக. படத்துடைய பாடல்களை பொறுத்தளவுக்கு அந்த நம்ம பாலையா காரு பின்னாடி தட்டி தட்டி ஒரு பாட்டு ஒன்று ஆடுவாப்புலையே, அந்த பாட்டு பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் நல்லாவே இருக்குது அந்த பாட்டு. அது போக படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக பயங்கர இறைச்சலாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா சீனுக்கு சீனு மாஸ் மூமெண்ட்ஸை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பாலையா காருவை உள்ளே வச்சு ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வந்துட்டா போதுமா, பின்னாடி யார் மியூசிக்கில் வலிக்கிறது? அதனால் தமன் வலிச்சிருக்காப்புல பயங்கரமாக, அடி காது ஜவ்வு கிழிஞ்சிருங்கிற அளவுக்கு ஒரே இறைச்சல் சத்தமாகத்தான் இருந்து படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருந்தது படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒன்றும் ஃப்ரெஷ்ஷான ஒரு டேக்கு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஒரு அறதப்பழசான கதை அது. இதே மாதிரி ஊறுப்பட்ட படங்கள் நம்ம தமிழ்லேயே கூட பார்த்துருக்கோம். அதே பாணியில் இன்னொரு படம் தான் இது. எனக்கு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் என்ன அப்படின்னா, எப்பா 60 பேர்த்த அடித்து காற்றுல அப்படி ஏரில் பறக்க விடுற ஒரு மாஸ் ஹீரோ நம்ம பாலையா காரு கிடையாது, தெரியுதா? 10 பேர்த்த அடித்து டானா நாள் அவர் கிடையாது, அவர் அடித்த 10 பேருமே டானு அப்படிங்கிற மாதிரி ஃபார்மான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படி தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம ஆள். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 60 பேர்த்த அடிச்சோன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் ஏரில் பிறந்து விழுந்தாங்க சார் அப்படிங்கிற ஆள்லாம் நம்மால் கிடையாது. நம்மால் எப்படி அப்படின்னா ரோட்டோரமாக நின்றுக்கிட்டு இருக்க ஜேசிபி எடுத்து அடிப்பாப்புல, வில்லன் ட்ரெயினையே ஓட்டிட்டு வந்தால் கூட அந்த ட்ரெயின் எடுத்து மாலையாக கழுத்தில் போட்டு பார்ப்பல, கண்டெய்னர்லாம் இருக்கே காலை அண்டை கொடுத்து டயர் மாற்றி விடுவாப்புல. அந்த மாதிரி நீ ஜேம்ஸ் பாண்டாவே இருந்தால் கூட தலைவன் முன்னாடி நிற்க முடியாது. நீ பண்ணுறதெல்லாம் இதை நீ இதே விஷயத்தை நீ பண்ணியிருந்தேன்னா ஊரே உட்காந்து சிரிக்கும். ஆனால் என் தலைவன் பண்ணால் தான் அதை ஊரே ரசிக்கும்.
அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் என்ன சோகம் அப்படின்னா, இப்படி ஒரு காட்சி கூட இந்த படத்தில் கிடையாது. சாதாரண ஒரு மாஸ் மசாலா ஆக்ஷன் படம், ஒரு மாஸ் ஹீரோ அடிச்சாருன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சித்தரிக்கப்பட்டிருக்கே தவிர, ஏங்க என்ன விளையாடுறீங்களா, எங்கள் பாலியாகாரனா என்ன உங்களுக்கு எப்படி தெரியுது, என்னங்க அவருடைய ஒரு மொமெண்ட்ஸ் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஏமாற்றம் எனக்கு. அந்த அளவுக்கு தான் எல்லா விஷயங்களும் உள்ளே வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு ஆக்ஷன் மசாலா படம் அப்படிங்கிற அளவுக்கு போனீங்கன்னா தான் இந்த படம் ஓரளவுக்கு அது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுமே தவிர, மற்றபடி இது பாலியாகாரு படம் அப்படிங்கிற நினப்பெல்லாம் போனீங்கன்னா என்னங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஃபீல் கூட உங்களுக்கு வரலாம். இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, படத்தில் நம்ம பாபி தியோல் மட்டும் கிடையாது, அவர் தான் முக்கியமான வில்லை. அவர் போக இன்னும் படத்தில் ஒரு 2-3 வில்லே இருக்குது. எதுவுமே வலுவாக எழுதப்படவே இல்லை. அதனாலேயே என்ன தேவைங்கெல்லாம் போய் எப்படி இருந்தாலும் என் தலைவன் தான் அடித்து கடைசியாக உரிச்சு சட்டையை உரிக்க போகிறார் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதனால் இவங்க கேரக்டரைசேஷன்லேயுமே வில்லன் கதாபாத்திரத்தை வலுவாக எழுதாமல் விட்டதுனாலேயே கதை பெருசாக பல இடங்களில் நிற்கலை. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலரான ப்ரிடிக்டபுளான வழக்கமான ஒரு மாஸ் மசாலா தெலுங்கு படங்க, அவ்வளோதான். என்ன ஒன்று, பாலியாகாருடைய எந்த ஒரு எலமெண்ட்ஸும் மொமெண்ட்ஸுமே இல்லாத ஒரு பாலியாகாரு படம் இது. இதுக்கு மேலே என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? என்னை பொறுத்தளவுக்கு தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஏதோ அவங்களுக்கு பிடிக்கலங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பாலியாகாரு ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்கள பொறுத்தளவுக்கு வேறு வழி இல்லை, நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு பாலியாகாருடைய மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னா கூட நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களே உருட்டிக்கிட்டே தான் உண்டு. அப்படி ஒரு படம் தான் இது. அடல் கானண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எதுவும் பெருசாக கிடையாது. பட் ரத்தம் தெறிக்க அந்த மாதிரி சம்பவங்கள் இந்த படத்துலையுமே நம்ம மார்க்கோ படம் மாதிரி சின்ன குழந்தைகள் கூட போட்டு தள்ளுற மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது மக்களே. அதனால் இந்த படம்லாம் 16+ தான் மினிமம். என்கிட்ட கேட்டால் ஏதான் கொடுத்துருக்கணும். சரி 16+ மினிமம் UA அந்த ரேஞ்சுக்கு வச்சுக்கோங்களேன். இந்த படம் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.